உலகெங்கும் வாழும் பி பாசிட்டிவ் தமிழ் யூடியூப் உறவுகளுக்கு வணக்கம். இவ்வுலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதருக்கும் ஏதோ ஒரு விடயம் அதிகம் பிடித்ததாக இருக்கும். சிலருக்கு புதிதாக ஆடைகளை வாங்குவது பிடித்திருக்கும். சிலருக்கு விதமான உணவுகளை உட்கொள்வது பிடித்திருக்கும். வேறு சிலருக்கு இயற்கையை ரசிப்பதில் அலாதி பிரியமுடையவர்களாக இருப்பார்கள். எம்மில் பலர் அதிக பணத்தை ஈட்டுவதில் விருப்பம் உடையவர்களாக இருப்பார்கள். சிலர் தம்முடைய வீட்டினை மிகவும் அழகுபடுத்தி பூச்செடிகளை நட்டு அதனை ரம்மியமான சூழலில் வைத்திருக்க விரும்புவார்கள். ஒரு குறித்த சிலர் நல்ல நூல்களை வாங்கி வாசித்து வீட்டிலே அவற்றை அழகாக காட்சிப்படுத்தி வைத்திருப்பர். இவ்வாறு இவ்வுலகில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு விடயம் மிகவும் பிடித்த ஒன்றாக இருக்கும். ஆனால் எம்மில் பலருக்கு ஒரு விடயம் புரிவதில்லை. எங்கள் அனைவருக்கும் மிகவும் பிடித்ததாக இருக்க வேண்டிய விடயம் எதுவென்றால் எமக்கு பிடித்திருக்க வேண்டும். இதுவே ஒவ்வொருவருக்கும் இவ்வுலகில் மிகவும் பிடித்த விடயமாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் தன்னைத்தான் நேசிக்க வேண்டும். நீங்கள் உங்களை நேசிக்கின்றீர்களா? அவ்வாறு உங்களை நீங்கள் நேசிப்பவராக இருந்தால் நீங்கள் ஒவ்வொரு நாளையும் உற்சாகத்தோடு எதிர்கொள்பவராக இருப்பீர்கள். காலையில் சுறுசுறுப்போடு எழுந்து உங்கள் கடமைகளை மகிழ்ச்சியோடும் ஆர்வத்தோடும் செய்பவர்களாக இருப்பீர்கள். ஆனால் எம்மில் பலர் காலையில் அவ்வாறு உற்சாகத்தோடு எழுந்திருப்பதும் இல்லை, தங்கள் வேலையை விருப்பத்தோடு செய்வதும் இல்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் காலையில் உற்சாகத்தோடு எழுந்து உங்கள் கடமைகளை ஆர்வத்தோடு செய்பவராக இருந்தால் நிச்சயம் உங்கள் வாழ்விலே ஏதோ ஒரு திருப்புமுனை நடைபெற்றிருக்கும். அந்த திருப்புமுனைக்கு காரணம் ஒன்றில் ஒரு மனிதராக இருப்பார், அல்லது ஏதாவது ஒரு பொருளாக இருக்கும், அல்லது அது ஏதோ ஒரு நிகழ்வாக இருக்கும். தோமஸ் ஆல்வா எடிசனை பொறுத்தவரையில் அவருடைய வாழ்க்கையின் திருப்புமுனை என்றால் அவர் கற்ற பாடசாலையிலே தோமஸ் ஆல்வா எடிசனுக்கு மனநலக் குறைவு என்றும் அவர் இந்த பாடசாலையிலே கற்க முடியாது என்றும் தாயிடம் கூறி அந்த பாடசாலையை விட்டு அகற்றிய நாளே தோமஸ் ஆல்வா எடிசனுடைய வாழ்க்கையில் திருப்புமுனைக்கு காரணமாக இருந்த நிகழ்வு என்று கூறலாம். ரஜினிகாந்தை பொறுத்தவரையிலே அவருடைய வாழ்க்கையில் பெரு மாற்றம் நடைபெற்றதுக்குரிய பிரதானமாக நடிகர் கமலஹாசனை குறிப்பிடலாம். கமலஹாசன் ரஜினிகாந்தினுடைய தனிப்பட்ட திறமைகளை இனங்கண்டு அவரை கே பாலச்சந்தர் ஊடாக அவருக்குரிய தனித்துவமான படங்களை எடுக்கும்படி கூறி இன்று திரையுலகிலே சூப்பர் ஸ்டாராக இருப்பதற்கு காரணம் ரஜினிகாந்தினுடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றம் ஏற்பட்டதுக்குரிய காரணமாக நடிகர் கமலஹாசன் விளங்குகின்றார். சர் ஐசாக் நியூட்டனுடைய வாழ்க்கையில் திருப்புமுனைக்கு காரணமாக இருப்பது ஆப்பிள் பழம். நாமும் வாழ்க்கையில் எத்தனையோ ஆப்பிள் பழங்களை உண்டு தள்ளியிருப்போம். ஆனால் இவ்வுலகில் அந்த ஆப்பிள் பழம் கீழே விழுந்ததற்கான காரணத்தை தேடத் தொடங்கிய நியூட்டனால் இவ்வுலகிலே மிகப்பெரிய விஞ்ஞானியாக வர முடிந்தது. அந்த வகையில் உங்களுடைய வாழ்வை நீங்கள் மகிழ்ச்சியாக ஆர்வத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களாக இருந்தால் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட திருப்புமுனைக்கு நான் கூறிய இந்த மூன்றில் ஒன்று காரணமாக இருக்கும். ஒன்றில் அது ஒரு மனிதராக இருக்கும், அல்லது ஒரு பொருளாக இருக்கும், அல்லது ஒரு நிகழ்வாக இருக்கும். ஒரு சிலருடைய வாழ்க்கை அதல பாதாளத்திற்கு செல்வதற்கும் இம்மூன்றும் காரணமாக அமைந்து விடலாம். சிலர் வணிகத்திலே உயர்ந்த இடத்தில் இருப்பார்கள். திடீரென்று அந்த கம்பெனியில் சிலருடைய மோசடியால் அந்த வாணிப செயற்பாடு மிகவும் மோசமடைந்த நிலைக்கும் சென்று விடலாம். எது எப்படி இருந்தாலும் நீங்கள் இப்போது உங்கள் கண்களை மூடி உங்கள் வாழ்க்கையில் திருப்புமுறை ஏற்பட்டதற்கான காரணத்தை சற்று நேரம் சிந்தித்து பாருங்கள். நிச்சயம் அது ஒரு மனிதராக, அல்லது ஒரு பொருளாக, அல்லது ஒரு நிகழ்வாக இருக்கும். அதனை இப்போது நீங்கள் இனங்கண்டு விட்டீர்களாக இருந்தால் உடனடியாக அவர்களுக்கு நன்றி கூறுங்கள். எப்போதும் அவர்கள் தொடர்பான, அல்லது அந்த நிகழ்வு தொடர்பான, அல்லது அந்த பொருள் தொடர்பான நன்றி உணர்வோடு நீங்கள் தொடர்ச்சியாக இருங்கள். இதுவரையில் உங்கள் வாழ்விலே எந்த திருப்புமுனையும் நிகழவில்லையாக இருந்தால், நீங்கள் நேர் மனப்பாங்கோடு இருப்பீர்களாக இருந்தால், இறையுணர்வும் நன்றியுணர்வும் உடையவர்களாக இருக்கின்ற போது உங்களுக்கான திருப்புமுனைக்குரிய மனிதர் வெகு விரைவில் உங்களை சந்திக்க இருப்பார்.
அவ்வாறே உங்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தப் போகின்ற ஒரு பொருள், அது ஒரு பேனாவாகவும் இருக்கலாம், ஒரு புத்தகமாகவும் இருக்கலாம், உங்களை நோக்கி வர தயாராக இருக்கின்றது. உங்கள் வாழ்வை மாற்றப் போகின்ற ஒரு நிகழ்வாகவும் இருக்கலாம். அது ஒரு தேநீர் விருந்தாகவோ பிறந்தநாள் கொண்டாட்டமாகவோ எதுவாக வேண்டுமானாலும் அமைந்து விடலாம். உங்கள் வாழ்வில் திருப்புமுனை நிகழ்வதற்கு தயாராகுகின்ற வேளையில் நீங்கள் அதனை பெற்றுக்கொள்வதற்கு தயார் நிலையில் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் உற்சாகமாக இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். உங்களுடைய ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறீர்கள் என்ற அர்த்தம். காலையில் சூரிய நமஸ்காரம் செய்பவர்களாகவும் நன்றி உணர்வு உடையவர்களாகவும் பிறரை குறை கூறாதவர்களாகவும் நீங்கள் உங்கள் வேலைகளை செய்து கொண்டிருக்கின்ற போது நிச்சயம் உங்கள் வாழ்விலும் ஒரு திருப்புமுனை நடைபெற காத்திருக்கின்றது. எண்ணம் போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.